அதிசய சிவன் கோயில் வெறும் 6 மணி நேரம் மட்டுமே கண்களுக்கு தெரியும். எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? கேளுங்க. குஜராத் மாநிலம் கோயிலாத் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்க இந்த நிஷ்கலங்கேஸ்வரர் கோயில் அப்படிங்கிற சிவன் கோயில். பக்தர்கள் வழிபடுவதற்கு கடலே தானா வழிவிடும் அதிசய நிகழ்வுகள் நடக்கும் இடம்தான் இது. இந்த சிவன் கோயில் கடலுக்குள்ள கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது பாதி நேரம் கடலினுள் மூழ்கியே காணப்படும். இந்த கோயில் கடற்கரையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுல கடலுக்கு கீழே அமைந்திருக்கு. கடலுக்குள்ள இருந்தா பக்தர்கள் எப்படி போறது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள வரும். எப்படி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கடலுக்குள்ள போய் தரிசனம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டு 10 மணிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் இந்த கோயில் கடலுக்குள்ளேயே மறைந்திருக்கும். மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் கடல் மெல்ல மெல்ல உள்வாங்கி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த வழியா நடந்து செல்லும் மக்கள் கடலுக்கு நடுவில் இருக்க கோயில தரிசனம் செய்யறாங்க. அரிய நிகழ்வு அப்படின்னு ஏதோ வருஷத்துல 2 இல்லைன்னா 3 முறை தான் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. டெய்லியுமே இப்படிதான் நடக்கும். இந்த அதிசயம் நிறைந்த கோயில கட்டியவங்க பாண்டவர்கள் அப்படின்னு நம்பப்படுது. மகாபாரத போர்ல பாண்டவர்கள் தங்கள் சகோதரர்களான கௌரவர்களே கொன்றதன் ஏற்பட்ட பாவத்தை போக்க இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்திருக்காங்க. இந்த கடலுக்குள்ள 5 சிவலிங்கங்களை அமைத்து அதை சுற்றி கோவிலையும் கட்டியிருக்காங்க பாண்டவர்கள். ஆரம்ப காலத்துல இந்த கோயில் ரொம்ப பெரிதா இருந்ததாகவும் இயற்கை சீற்றங்களினால சிதிலமடைந்ததாகவும் சொல்லப்படுது. பொதுவா இந்த பகுதி மக்கள் பகல் 2 மணிலிருந்து நைட் 8 மணிக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரலாம். அதுக்கப்புறம் கடல் கோயில சூழ்ந்துக்கும். கடலுக்குள்ள 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கும் கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது மிகவும் அசாதாரணமான விஷயம். ஆனா இதை கண்டு மக்கள் யாரும் பயப்படுறது கிடையாது. இவ்வளவு அபாயம் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமா பார்க்கப்படுது.